கேட்கும்போது நாராயணன் சொல்ற சத்திய நாராயண என்ற ஒரு பூஜை பக்தர்கள் செய்தால் போதும். இந்த பூஜைக்குரிய திவ்யங்களை அனைத்தும் நான் கூறுகிறேன். அதையெல்லாம் பக்தர்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களையும் போக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பூஜையை தான் சத்திய நாராயண பூஜை என்று ஸ்ரீமன் நாராயணன் வந்து நாரதர் முனிவர்கிட்ட சொல்றார். இதை நாரத மாமுனிவர் இந்த சத்தியநாராயண பூஜையுடைய ஒரு கதையை வந்து சொல்றார். வறுமையை விரட்டிய விரதம். தவறாமல் மழை பொழிந்து செறிந்து வளம் பொழிக்கும் காசி பட்டினத்தில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் பல வீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வந்தான். இருப்பினும் அவன் வயிறு நிறைய கூட பொருள் கிடைப்பதில்லை. நிலைமையில் அவன் வலுவையில் உழன்று வந்தான். அவனிடம் பொருள் செய்து கூட இல்லை என்றாலும் பக்தி என்னும் அரும்பொருள் நிறைந்திருந்தது. ஆயினும் அவன் உடைகள் நற்கேரித்தல் இருந்தது. அவன் உள்ள மட்டும் என்றும் ஏழ்மையில் உழுவதைக் கண்ட சகல உலகையும் காத்து ரட்சிக்கவனாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மனமிறங்கி அருள் புரிய வேண்டும் என்றே ஒரு நாள் அந்த வேடம் பூண்டு அந்த பிராமணன் முன் வந்து நின்றார். என்றும் போல் அன்றும் அவன் வழக்கமாக பகவானை மனதில் தியானமிட்டு பொருள் யாசித்து கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் அவன் களப்படையில் கலத்திருந்த ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அங்கேதான் முதிய அந்தனர் வேடம் பூண்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்திருந்தார். முன் தோன்றினார். பசியாலும் வறுமையாலும் உடல்மெலித்து காணப்பட்டாலும் அந்த பிராமணனை நோக்கி, ஐயா, தங்கள் பார்த்தால் மிகவும் வறுமையில் வாடுவர் போல் தோன்றுகிறீர்கள். தங்களின் கோலமே அது எடுத்து காட்டுகின்றது. இருப்பினும் தாங்கள் இந்த நிலையில் இருப்பதை அறிந்து பொருள் தேடுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் மனவேதனை அடைகிறது என்றார். அதற்கு அந்த ஏழை பிராமணன், ஐயா, என்னை பற்றி தாங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் அந்த பரந்தாமனுக்கு என்னை தெரியவில்லையோ என்னவோ, இப்படி பசியாலும் வறுமையாலும் நான் வாடுவதை கண்டு அவன் மனம் இறங்காமல் அந்த பரந்தாமன் என்னை மட்டும் ஏனோ இப்படி வைத்திருக்கிறான். நான் என்ன பாவம் செய்தனோ இப்படி அவதிப்படுகிறேன் பாருங்கள். என் உடல் எங்கனம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சிறிது தூரமே நான் நடந்தாலும் மிகவும் அதிக தூரம் நடந்து பிராணம் செய்தாலும் களைப்பு எனக்கு ஏற்படுகிறது. ஐயா பெரியவரே, தங்களை காணும் போது என் மனம் சிறிது நிம்மதி அடைகிறது. அந்த அந்தணன் நாராயணனே தாங்கள் வடிவில் வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே தயவு செய்து நான் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று நல்வாழ்வு பெற எனக்கு உபாயம் கூறுங்கள். அதன்படி என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் என்று நாதம் முழுக்க பேச முடியாத அந்த நிலையையும் திக்கின்றி பேசி முடித்தான். அந்த ஏழை பிராமணன் வந்திருப்பது பகவான் என்று அறியாமல் அவன் கூறியது கேட்ட முதிய அந்தனர் வடிவில் இருந்த பகவான் அவனை அன்பனும் நோக்கினார். யார் தன்னை கண்டு மனமிறங்கி அருள் புரிய வேண்டும் என்று ஏங்கி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பிராமணன் முன் பகவான் அந்தனர் வடிவில் நிற்பதை அறியாதவன் கைதொழுது நின்று கொண்டிருந்தான். பின்பு பகவான் அவனை தன் இரு பூங்கரங்களால் தூக்கி நிறுத்தினார். ஐயா, தாங்கள் கேட்டபடி தாங்கள் செய்த கர்மாக்களில் இருந்து விடுபட்டு இன்புற்று சகல சௌபாகியங்களும் பெற ஒரு உபாயம் கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு சத்திய நாராயணன் என்ற பெயரில் ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை நீ முறையோடும் பக்தியோடும் அனுஷ்டிக்க போனால் உன் துன்பங்களை எல்லாம் நீங்கி அதிக பொருள் பெற்று மனைவியோடும் உன் பந்து மித்தர்களோடும் இன்புற்று வாழ்வாய் என்று கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த பிராமணன் அந்தனரை நோக்கி, பெரியவரே, தங்களின் இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கூறியபடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். அதற்கான வழிமுறைகளை தயவு செய்து சொல்லி வேண்டும் என்றால் அதன்படியே பகவானும் அந்த வடிவில் சத்திய நாராயண விரதம் மேற்கொள்ளும் முறையை விவரமாக எடுத்து கூறி சென்று மறைந்தான். அன்று இருவதும் முழுவதும் அந்த பிராமணன் உறங்கவில்லை. மறுநாள் அவன் தொடங்கவிருந்த விரதத்தை பற்றியே நினைத்து அந்த பெரியவருக்கு நன்றி கூறி கொண்டே இருந்தான். நாளைக்கு எங்க பொருள் தேடுவது, எப்படி நாம் அந்த பெரியவர் கூறியபடி பகவானுக்கு பலகாரங்கள் செய்து வைத்து நெய்வேதியம் செய்வது என்று எண்ணி மனம் குழம்பினான். நினைவுக்கு வந்தது பகவான் கூறிய அந்த வார்த்தைகளில் தன்னை பூஜிப்பவர்கள் தனக்கு பலகாரங்கள் வைத்து மற்ற இனிப்பு பண்டங்கள் வைத்து மேல வாத்தியங்கள் வைத்து மிக ஆடம்பர பூஜை செய்ய வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பமும் இல்லை. முடிந்தால் வெற்றிலை, பாக்கு, புஷ்பமும் பழமும் வைத்தும் பூஜை செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் என் நாம உச்சரித்து தூய நீரை படைத்தாலே போதும், அவர்களின் பூஜையை நான் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்வேன் என்ற வார்த்தைகளில் தான் காதில் ஒலித்தன. ஆகையில் உதயத்தால் அந்த கிரகம் விழிந்தது. அவனும் விழித்தான். வழக்கம் போல் அந்த பிராமணன் பகவானை மனதில் தியானித்து பொருள் யாசித்து வர சென்றான். ஆனால் அன்று அவன் உள்ளத்தில் ஒரு புது தெம்பு இருந்தது. அன்று ஏனோ அவனை பேர்
போ போ என்று விரட்டியவர்கள் கூட பொருள் கொடுத்தனர். அன்று அவனுக்கு அதிகமான பொருள் கிடைத்தது. தன் இல்ல திருவகையில் அவன் கிடைத்த பொருள் கொண்டு அன்று அவன் செய்ய இந்த சத்திய நாராயண பூஜைக்கு தேவையான பொருள்களை வாங்கி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் தன் பந்துக்களை அழைத்து குளித்து முடித்து வாங்கி வந்த பொருட்களை வைத்து மிகவும் பக்தியோடும் சிரத்தையோடும் சத்திய நாராயண விரதத்தை தொடங்கினான். பின்பு பூஜை முடிந்ததும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பலகாரங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் கொடுத்து தானும் பூஜித்து மகிழ்ந்தான். அதிலிருந்து அவன் பாதம் தவறாது பௌர்ணமி அன்று பிரதோஷம் காலத்தில் சாயங்காலத்தில் சத்திய நாராயண விரதத்தை செய்து வந்தான். அந்த பிராமணருக்கு உயர்ந்த இடத்தில் ஒரு வேலை கிடைத்தது. இதனால் அவள் வறுமை ஒழிந்தது. தன் மனைவியோடும் குழந்தைகளோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பின் அவன் மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு சீகர் சொல்வதை கேட்டு தாங்களும் மறந்தவர்கள் ரிஷிகள், ஆம், பகவானின் லீலைகள் எப்பொழுதும் பகவானுடைய மனம் நமக்கு கருணை மனமாக இருக்கும். இதுல என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு பூஜைகளும் ரிஷிகளும் மகான்களும் நமக்கு சொன்னாங்க. ஆனா இந்த சத்திய நாராயண என்ற ஒரு பூஜையை சொன்னது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணனை பெருமாளே சொல்லி செய்கின்ற ஒரே ஒரு பூஜை உலகத்திலேயே இருப்பது எதுனா சத்திய நாராயண பூஜை தான். இந்த சத்திய நாராயண பூஜை வீட்டில் செய்வதால் பௌர்ணமி அன்று நமக்கு அனைத்து கடாட்சங்களும் நமக்கு குறைவின்றி துணிகளிலிருந்து பணங்களிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து அனைத்து பாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே பூஜை எதுனா சத்திய நாராயண பூஜை தான். அதனால சத்திய பௌர்ணமி அன்று பகவானை மனதார வேண்டிய சத்யநாராயண பூஜையில கலந்தாலே போதும், நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நமக்கு ஈடேற்றி கொடுப்பார் என்பது சத்திய வாக்கு. இந்த கதை சொல்லிதான் சத்யநாராயண படித்தாலே எல்லாமே படிச்சு கேட்டாலே இன்னும் எல்லாமே விசேஷம் பழைய சக்தி. ஆமா, நீ ஒரு 10 நிமிஷம் தான், அந்த ஒரு 9 பக்கம் அவ்வளோதான் வரும். பரிச்சம் இதுல ஒரு நிறைய ஒரு இருக்கு நிறைய. இந்த சத்யநாராயண பூஜை பல விஷயங்களை பல பேருக்கு சொல்லும் போது அதில் காதில் பட்டாலோ அதுவே நமக்கு அனைத்து கடாச்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் சத்யநாராயண சுவாமி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கல்சே முக விஷ்ணு கண்டே சோத சாமத கங்கா யமுனா கோதாவரி நர்மதா காமகுரு ஓம் அபித்ர சர்வரே புண்டரிகாச்சம் புனாது புண்டரிகாச்சம் புனாது புண்டரிகாச்சம் புனாது அமிர்த கானம் சுவாமி ஸ்வாகா சத்யநாராயண சுவாமினே ஸ்வாகா.